ஹாய் வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சுறா புட்டு. நம்ம இப்போ சுறா புட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே சுறா மீனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் தண்ணி. இப்போ நம்ம சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு. இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ஆவி கட்டி கூட வேக வைக்கலாம். நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வச்சு ஆவி கட்டி வேக வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மீனை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது வெந்தோடனே நம்மளுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸுன்னு. ஒரு மாதிரி வெளியேறி போன கலரில் இருக்கும். இப்போ இது வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்லாம் நல்லா வெள்ளையாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த மீனை வந்து ஒரு தட்டில் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ மீன் வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிச்சு உதுத்து போட்டுக்கலாம். இந்த மீன் வந்து தோலே இல்லை. நம்ம வாங்கும்போதே அதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் வச்சுருந்தாங்க. தோல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தோலை வந்து இப்போ உரிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து நல்லா உதுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி முள் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து உதுத்து வச்சுக்கணும். இப்போ புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்க்குறோம். அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் வந்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த மஞ்சளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை கொஞ்சமாக வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம உதுத்து வச்சுருக்க இந்த சுறா மீனை வந்து சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது இல்லாமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மீன் வேக வைக்கும் போது உப்பு போட்டோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மீன் வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் இதை வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் இறங்குறதுக்கு. ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம சுறா புட்டு ரெடியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுறா புட்டு வந்து தயாராகிருச்சு.